أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله நாம் சொல்லி முடிச்சிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதர்களாக நம்மை படைத்து இருக்கின்றார்.
நம்மிடத்திலே இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் இந்த உலகத்திலே படைத்து இருக்கின்றோம். இவர்களிடத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்னை வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமை வெற்றிக்கு வழியானதாகவும் இருக்கும் என்பதை இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அத்தி உள்ளாக அத்தி உர சொல், அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டினானோ அதை செய்யக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் எதை நமக்கு தடுத்தானோ அதிலிருந்து நாம் தவிர்ந்து இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம், அவர்கள் எதையெல்லாம் வணக்கம் என்று சொல்லி காட்டினார்களோ, நாளை மறுமையிலே கை கொடுக்கும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி காட்டினார்களோ அதை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தஜ்ரிமின் தகுதிகள் அன்ஹா ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்களுக்குத்தான் இறைவன் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அங்கே மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் கோபுரங்கள் இருக்கின்றது. அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் நன்மாராயம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹிற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அடிபணிந்து இந்த உலகத்திலே யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கான பரிசு சொர்க்கம். அங்கே மிக பிரம்மாண்டமான மாளிகைகள் இருக்கிறது. அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட சிறப்புமிக்க இடத்தை, நிரந்தரமான ஒரு இடத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு விஷயம் ஒரே சேர பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அது மரணம்தான். என்னைக்காவது ஒரு நாள் நாம் மரணத்தை தழுவப் போகின்றோம், மரணத்தை அடையப் போகின்றோம் என்பதில் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார்கள். மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே கருத்து வேறுபாடு கொள்வார்கள். ஆனால் மரணத்தினுடைய விஷயத்துல, மௌத்தாக கூடிய அந்த விஷயத்துல எல்லா மனிதர்களுடைய எண்ணோட்டமும் ஒரு நாள் நாம் மரணிப்போம். ஆனால் இதில் முஸ்லிம்கள் மாறுபட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும் தூதரும் சொன்ன அடிப்படையில் தன்னால் இயன்ற அளவிற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் காரணத்தினால்தான் மரணத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஏராளமான இடங்களிலே சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸி ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், மவுத்தாகக்கூடியவர்கள். சும்ம இலைனா துர்ஜவுன், பிறகு எல்லோருமே அல்லாஹ்விற்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீ மிகப்பெரிய ஒரு கோட்டைகளில் கோபுரங்களில் ஒளிந்து கொண்டாலும் சரி,
மரணம் எனக்கு வரக்கூடாது, நான் மவுத்தாக கூடாது என்று எவ்வளவு பெரிய கோட்டைகளில் கோபுரங்களில் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் சரி, மரணம் உங்களை வந்தடையும். அல்லாஹ் நமக்கு எங்கே விதித்திருக்கிறானோ, எந்த நேரத்திலே விதித்திருக்கிறானோ, எந்த இடத்திலே விதித்திருக்கிறானோ அந்த இடத்தில் நமக்கு மரணம் வரும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மரணத்தை அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறோம். நான் நைட்டு தூங்க போறேன், அடுத்த எல்லா மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஷெட்யூல், என்னுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும் நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாலும் அல்லாஹ் அதை தீர்மானிக்க வேண்டும். நாம காலையில எழுந்திருக்குமா எழுந்திருக்க மாட்டோமா என்பதை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்முடைய மரணத்தை இறைவனுடைய கையிலே வைத்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்துல மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளை மரணத்திற்கு பயந்தவர்களாக, அந்த மவுத்திற்கு பயந்தவர்களாக ஒவ்வொரு நேரமும் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அழகிய முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹின் தூதர் அவர்கள் தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மன்னரைகளை அதிகமாக நீங்கள் நினைத்து பார்த்துக் கொண்டே இருங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார். நம்ம தவறான ஆசைகள், தவறான எண்ணங்கள், செயல்பாடுகளை சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஊட்டிக் கொண்டே இருப்பான். மார்க்கம் காட்டி தந்த வழிகளில் இருந்து நம்மை தூர செல்வதற்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் உள்ளத்தை சைத்தான் போட்டுக் கொண்டே இருப்பான். நபி அவர்கள் இந்த நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க, சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து, எண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டுமானால் நீங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள். மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அங்கே மலக்குமார்கள் வருவார்களே, கேள்விகளை கேட்பார்களே, அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் அவ்வப்பொழுது நினைத்து பார்த்து கொண்டே இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. என்னைக்காவது ஒரு நாள் நாம் மரணத்தை தழுவ போறோம். இப்போது நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நொடி அடுத்த நாள் என்பது நமக்கு நிச்சயமானதாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமானதாக இருக்கிறது, நிச்சயமானதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் நரகத்திற்குரியவர்களாக இருந்துவிடக் கூடாது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய பிடியிலே நாம் மாட்டிவிடக் கூடாது என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளை நம்மால் என்ற அளவிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக நாளை மறுமையில மக்ஷர் மைதானத்துல இறைவனுடைய புறத்திலிருந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார், இறைவனை புறக்கணித்தவர்கள் அந்த மறுமையால் அல்லாஹ் எழுப்புவான், அவர்களை நரகவாசிகளாக நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவான். மிச்சம் யார் இருப்பார்கள்? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை பராமரிச்சான், அந்த இறைவன் ஒருவன் தான் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தை வாழ்ந்தவர்கள். இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தேர்வு செய்து அவர்களை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறைவன் அனுப்பினார். அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களைத்தான் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் மிச்சமாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களை உடனே இறைவன் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட மாட்டான். அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். எவ்வளவோ வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வைக்கப்படும். இந்த சலாத்த கான தலல் முஃமினீன கித்தாபு மௌகூதா, தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கப்பட்டு இருந்தது. ஐவேளை தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மகருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த ஐவேளை தொழுகையும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விதிவிலக்குகளோடு சில காரணிகளோடு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தொழுகையை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோம்? அந்த ஐவேளை தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறதா? மரணம் இருக்கிறது நிச்சயம். அந்த மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும், அது எந்த தொழுகைக்கு இடையில் வேண்டுமானாலும் வரும், மாற்றுகிறது அல்ல. ஆனால் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளும் அதை தாண்டி வருகின்ற அந்த தொழுகை என்னிடத்தை சரியான முறையில் இருக்கின்றதா என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். தொழுகைதான் நாளை மறுமையை நமக்கு கை கொடுக்கக்கூடிய முதல் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள், அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று வழிகாட்டி இருந்தாலும் கூட
முதன்மையானதாக இருக்கக்கூடியது ஐவேளை தொழுகை. அந்த தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஐவேளை தொழுகையை குறித்துதான் அல்லாஹ் நாளை மறுமையில் முதல் கேள்வியா கேட்பான். இந்த மனிதர்களே, நீங்கள் என்னை வணங்கியவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், இறுதி தூதராக பெருமகனாரை ஏற்றுக்கொண்டவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளில் தொழுகை முதன்மையானதாக இருந்தது. அந்த தொழுகையை நீங்கள் தொழுதீர்களா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நாம் உறுதியாக அல்லாஹ்விடத்திலே தொழுதோம் என்ற அந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்மிடத்திலே தொழுகை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். பல்வேறு சலுகைகளோடும் விதிவிலக்கோடும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை நாம் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அவ்வப்போது சிந்தனை செஞ்சு பார்க்கணும். தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? வாரத்திற்கு ஒரு நாள் ஜும்மா தொழுகை, மாற்று கருத்து அல்ல. இந்த ஜும்மா தொழுகை அடுத்த ஜும்மாவிற்கு இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது, மாற்று கருத்து அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஐவேளை தொழுகை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தொழுகக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையில் இருந்து இரவிலே தொழுகக்கூடிய இசா தொழுகை வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த தொழுகையினுடைய விஷயத்துல நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? நம்மை நாமே நம்ம மற்றவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்த்து, நான் அடுத்த நொடி மரணித்தால் அல்லாஹ்விற்கு முன்பாக நிறுத்தப்படுவேனே, அப்படி நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த பயத்தோடு தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் சரியாக இருக்கிறோமா? அல்லது வாரத்திற்கு ஒரு நாள், வருடத்திற்கு 2 பெருநாட்கள் என்று இருக்கிறோமா? அல்லது ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். அல்லாஹின் தூதர் அவர்கள் ரோல் மாடல் என்று சொல்கிறோமே, அந்த பெருமகனார் இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செஞ்சார். பல்வேறு அடிபட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், பல்வேறு அவதூறுகளுக்கும் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். அவர்களை பைத்தியக்காரர்கள், சூரியக்காரர்கள் என்று இறை மறுப்பாளர்கள் பெயர் சூட்டினார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் நபி அவர்கள் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த பெருமகனாருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா? ஐவேளை தொழுகையினுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்தார். எவ்வளவுதான் பிரச்சாரம் செஞ்சாலும் கூட, எவ்வளவுதான் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து நபி அவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு கெஜ்ஜல் செய்து வைத்தாலும் கூட, அந்த தொழுகையில பல்வேறு போர்க்களங்களை நபி அவர்கள் சந்தித்தாங்க. ஆனாலும் கூட தொழுகையுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். ஏன்? அடுத்த நொடி என்பது நிச்சயம் அல்ல, அடுத்த நொடி என்பது நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் கிடைக்கக்கூடிய தொழுகை ஃபஜ்ராக இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய தொழுகை லுஹராக இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய தொழுகை அஸ்ராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இசாவாக இருக்கட்டும், கிடைக்கக்கூடிய தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அல்லாஹின் தூதர் அவர்கள் பயணித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு போர்க்களத்துக்கு நபி அவர்கள் செல்கிறார்கள். அதிகாலை நேரம், ஒரு தோழர்கிட்ட நபி அவர்கள் அதை ஒப்படைக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்னை எழுப்பி விடுங்க என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஆழ்ந்து படிக்கின்றார்கள். யாரிடத்துல அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்களோ அவர்களும் உறங்கி விடுகிறார்கள். சூரியனுடைய வெளிச்சம் அங்கே வருகிறது. நபி அவர்கள் அதற்கு பிறகு எழுந்திருத்து அவரை பேசிவிட்டு நபி அவர்கள் அந்த தொழுகையை நிலைநாட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். என்ன காரணம்? தொழுகைதான் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்பாட்டில் இருக்க வேண்டியது தொழுகை. அல்லாஹ்வின் தூதரவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, இறுதி காலகட்டம், மரணத்தினுடைய தருவாய். அந்த நேரத்துல நபி அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? எழுந்திருச்சு நடக்க முடியாது, அந்த அளவிற்கு பலகீனப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படுத்த படுக்கையில இருக்கிறான். அவர்களா எந்திரிச்சு மஸ்ஜித் நபவியில தொழுக போக முடியாது. அந்த அளவிற்கு நபி அவர்கள் இருந்த அந்த தருணத்துல பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளிவாசல்ல தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 நபி தோழர்களை அழைத்தாங்க, குறிப்பிட்டார்கள், என்னுடைய தோழர்களே வாருங்கள். அழைத்து வலதுபுறம் ஒரு சகாபி, இடதுபுறம் ஒரு சகாபியை நிற்க வைத்து விட்டு 2 நபர்களுடைய தோளின் மீதும் கையை போட்டுக் கொண்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள். அந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் தன்னுடைய கால்களை எடுத்து வைக்க முடியல, அந்த அளவிற்கு நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய எண்ணோட்டம் எதுவாக இருந்தது என்று சொன்னால்,
தொழுகையை நிலைநாட்டுவோம். இன்னைக்கு பல்வேறு வேலை நிமித்தமாக நம்ம இருப்ப மாற்றுகிறதே கிடையாது. பல்வேறு தேடலை தேடி ஓடக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தொழுகையும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மரணமும் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை பயந்து இந்த தொழுகையும் தொழுகை மற்ற வேலைகளிலும் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதரவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். கடைசி காலகட்டத்துல நடக்க முடியாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய தோழர்களை அழைத்து இழுத்து என்னை இழுத்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள். வீட்டுல கூட அந்த தொழுகை நிலைநாட்டல, பள்ளிவாசலுக்கு இழுத்துக்கிட்டு போறாங்க. அந்த ஹதீஸினுடைய இறுதிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அந்த இரு தோழர்களும் இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அதன் காரணத்தினால் அவருடைய கட்டை விரல் கோடு போட்டுக் கொண்டே சென்றது பள்ளிவாசல் வரைக்கும். அந்த அளவிற்கு தொழுகையில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தொழுதரும் அன்னைக்கு அந்த தொழுகையினுடைய அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை தொழுதரும் என்ற எண்ணத்தோடு பயணித்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி ரசூலாட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே 5 வேளை நாங்க தொழுகணும், அதை தொழுதம்னு சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவார் என்று சொல்கிறீர்கள். ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, கண் தெரியாத ஒரு தோழராக மனிதராக இந்த உலகத்துல நான் வாழ்றேன். இப்படி இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல வந்து தொழுகக்கூடிய அளவிற்கு, நடந்து வந்து தொழுகக்கூடிய அளவிற்கு நான் கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படியானால் நீங்க வீட்டுல தொழுவுங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க அந்த ஹதீஸ்ல. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு பள்ளிவாசல்ல சொல்லப்படக்கூடிய பாங்கோசை கேட்டால் நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு தோழருக்கு சொன்ன செய்தியை சஹீஹ் புகாரியில நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்முடைய நிலைமை இப்படி பள்ளிவாசலை தேடி தேடி சென்று தொழுகக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மௌத்தினுடைய செய்தியை கேள்விப்பட்டால் அந்த நேரத்தில் அதை நாம் பயப்படுகிறோம். அதற்கு பிறகு 1 நாள் 2 நாள் நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால் அப்படியே மறந்து, தன்னை மறந்து அப்படியே நாம் உலகத்தினுடைய மோகத்தை பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு மௌத்தினுடைய செய்தியும் நமக்கு படிப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. நைட்டு படுத்தோம் என்று சொன்னால் விடியற் காலை நிச்சயம் இல்லை என்ற ஒரு மௌத்தாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல நாம் தொழுகையை தொழுதவர்களாக, மார்க்கம் சொன்ன அடிப்படையில இந்த உலகத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணித்தோம் என்று சொல்றோம். எப்படி சாகலாம் போறோம், எப்படி மரணிக்கலாம் போறோம், ஆனால் வணக்க வழிபாடுகளை செய்தவர்களாக நம்முடைய மரணம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நாளை நம்மை மறுமையில கண்ணியப்படுத்துவோம். நான் ஃபஜ்ரும் தொழுவல, லுஹரும் தொழுவல, நான் மரணிச்சிட்டேன். நம்மளுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அசருடைய தொழுகையை தாண்டி என்னுடைய பயணம் இருக்கிறது, தொழுகல அல்ல மௌத்த கொடுத்துறா, நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் விடைப்பட்ட நேரத்துல அதை தொழுகாமல் பயணிக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வந்து விட்டால் நான் அல்லாஹ்வுக்கு போய் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி நாம் பயணித்தோம் என்று சொன்னால் எந்த தொழுகையும் நம்ம விடவே மாட்டோம். அது இரவு தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, சுன்னத்தான தொழுகை நீங்க தொழுவுங்க, அது அந்த வரலான தொழுகை இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. இப்படி ஏராளமான தொழுகையினுடைய நன்மையை நபிகளார் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகைதான் நாளை மறுமையில் முதல் கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல சரியான பதில் உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு தொழுகையும் அதிக கவனத்தோடு அதை தாண்டி பயணிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மௌத்து வந்தால் நம்முடைய மறுமை நிலை என்ன என்ற பயத்தோடு அந்த தொழுகையை விட்டுவிடாமல் அழகிய முறையில ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகக்கூடியவர்களாக பல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த நேரத்தில் இறைவன் சொன்ன ஒரு வசனம், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டினானே. அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது மரணிப்போம் என்று தெரியாது. அப்படி மரணிக்கின்ற தருவாயில நாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால்
முஸ்லிமாக இந்த உலகத்திலே மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி அதை நீங்கள் செய்யுங்கள், அது உங்களுடைய மறுமை வாழ்க்கையை வெற்றியாளதாக ஆக்கும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். குறிப்பாக ஒரு துவா இருக்கின்றது. அந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வாருங்கள். அப்படி நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மரணத்தினுடைய தருவாய் ஒரு இறைவனுடைய திருப்தியை பெற்றதாக இருக்கும் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சய்யிதுல் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கூறுவதில் தலையாய துவா என்ற ஒரு துவா இருக்குது. சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அலா அஹ்திக வ அஹ்திக மஸ்தலக்து அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனக்து அபூலக பிநிஅமதிக அலைய வ அபூலக பிதன்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன துவா தான். இந்த துவாவை யார் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதிவிட்டு மாலை வருவதற்கு முன்பாக மரணிக்கின்றார்களோ இவர்கள் சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார்கள். காலையில ஓதிட்டாங்க, மாலை பொழுதையும் அடைஞ்சிட்டாங்க, மாலையிலும் மறுபடியும் இந்த துவாவை ஓதணும். மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை அடைவதற்கு முன்பாக அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களும் சொர்க்கவாசியாகவே மரணிக்கிறார்கள் என்று நபி அவர்கள் இதற்கும் சொல்லாத ஒரு மகத்துவத்தை இந்த துவாவுக்கு நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். எவ்வளவோ செய்திகளை நாம் மனப்பாடம் செய்கின்றோம். இந்த ஒரு துவாவை நம்ம மனப்பாடம் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை மறக்காமல் ஓதக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம இடத்துல செல்போன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கு நம்ம கையில தழுவி கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்போன்ல கூட முகப்புல கூட நம்ம இதை ஏற்றி வச்சுக்கலாம். அல்லது ஹதீஸை அப்படியே எடுத்து ஒரு நோட் பண்ணி அதை நம்ம செல்போன்ல வச்சுக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் இதை நம்ம சொல்லிக் கொண்டே இருந்தோம் சொல்ல ஒரு வாரம் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அதற்கு பிறகு தானாக அது மனப்பாடாகும். நம்ம எப்ப மரணிப்போம் என்பது தெரியாது. ஆனால் அந்த மரணத்தினுடைய தருவாய் இறைவனுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் மறந்து விடாமல் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மர்கஸ் கட்டுமானத்திற்காக இருப்பதால் உங்களுடைய பொருளாதாரங்களையும் மாறி வழங்குமாறு அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி